கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். தை அமாவாசை என்பது எல்லா வருடங்களும் ஏற்படக்கூடிய அமாவாசை தினம். தை அமாவாசையோடு சேர்த்து உங்களுக்கு ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை இதெல்லாம் அந்த திதி கொடுக்க ரொம்ப ஃபேமஸான நாளுங்க. மகர ராசியில் சூரிய பகவானும் சந்திரனும் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே ராசியில் சஞ்சரிக்கும் தினம்தான் இந்த தை அமாவாசை. இந்த ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமாவாசை உண்டாகின்றது. ஏன்னா அந்த 3ஆம் பாதத்தில் தான் சூரிய பகவானும் சந்திரபகவானும் இணைகின்றனர். சூரிய பகவானுக்கு உகந்த தினமான ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் அமாவாசை உண்டாவதுதான் 2026 தை அமாவாசையுடைய மகத்துவம். இது ஒரு முக்கியமான விஷயங்க. இது ஏன் அப்படின்ட்டு ஒரு 3 நிமிஷம் பின்னாடி சொல்கிறேன். அமாவாசை அன்னைக்கு ஏன் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கலாங்க. பிதா காரனாகிய அதாவது தந்தை காரகனாகிய சூரிய பகவானும் மாதா காரகன் அதாவது நம்மளுடைய தாயின் காரகத்துவத்தை கொண்டுள்ள சந்திரனும் இணையும் நாள் தான் அமாவாசை என்பதால் தந்தை வழி முன்னோர்களும் தாய் வழி முன்னோர்களுக்கும் திதி கொடுப்பது பொருத்தமாக அமைகின்றது. மரணத்திற்கு பின் பூத உடலான அதாவது மனித உடல் இல்லாமல் ஆத்மாக்கள் தாகம், பசி போன்றவற்றால் பாதிக்கப்படும் போது யம தர்மராஜா ஒவ்வொரு அமாவாசை என்றும் ஆத்மாக்களை பூமிக்கு அனுப்புகின்றார் என்பது ஐதீகம். அப்போது தனது குடும்பத்தினர் அதாவது தனது சந்ததியினர் வைக்கும் பிண்டம், சிரார்த்தம், தர்ப்பணம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு அவர்களை வாழ்த்துவார்கள். இதனால் திதி கொடுக்கும் மக்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அமைதி, ஆயுள், நிம்மதி, மகிழ்ச்சி கிடைக்கும். பட் இந்த திதி கொடுக்கறதுனால உங்களுக்கு செல்வம் செழிக்குமா, வியாபாரம் நல்லா இருக்குமான்னு அது கிடையாதுங்க. பட் தேவையான அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும். அதுதான் முக்கியமான விஷயங்க. அதனால தான் நம்ம திதி கொடுக்க வேண்டியது கட்டாயம்னு சொல்கிறோம். குடும்ப உறவுகள் மேம்படும். இது ஒரு முக்கியமான விஷயங்க. அமாவாசை அன்னைக்கு நம்ம திதி கொடுக்கும்போது இந்த எள் மற்றும் வாழைக்காய் இது ரெண்டுமே முக்கியமான பங்கு வகிக்கும். தை அமாவாசையோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான் தன்னுடைய உத்தராயண பயணத்தை அதாவது மகர ராசியில் கால் வைத்து நுழைந்து தன்னுடைய உத்தராயண பயணத்தை தொடங்குகின்றார். தை 1ஆம் தேதி முதல் ஆனி 30ஆம் தேதி முடிய உத்தராயண பயணம்தான். அதாவது வடக்கு நோக்கிய பயணம்னு சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு விடுகின்ற பொழுது என்பதால் தேவர்கள் சூரியோதயம் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அமாவாசை திதி கொடுப்பதற்கென்றே சில பிரபலமான கோயில்கள் உள்ளன. அது நாம் எல்லாம் கேள்விப்பட்ட கோயில்கள் தான். அது ஆற்றுப்பகுதியிலும் கடல் பகுதியிலும் அதாவது நீர்நிலைகள் அருகில் உள்ள கோயில்கள் இதற்கு உகந்தவை. காசி, ராமேஸ்வரம், பவானி, கொடுமுடி, ஸ்ரீரங்க அம்மா மண்டபத்தில் கூட திதி கொடுப்பாங்க. நானே பார்த்துருக்கேங்க. அது இந்த மாதிரி கோயில்கள் ரொம்ப முக்கியமானவை. இதில் அந்த திரிவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கூடல் அதாவது அங்கே வடக்கில் காசி, தெற்கில் நம்ம பவானி சங்கமேஸ்வரர் கோயில், இந்த ரெண்டுமே முக்கியமானதுங்க. வீடியோ ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி சூரிய பகவானுடைய கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் ஏற்படுவது ஆச்சரியமான விஷயம். இது ஏன்னா சூரிய பகவான் பித்ருகாரகர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. பித்ரு கடனை நாம் செலுத்தும் அந்த ஒரு முக்கியமான நாளாகிய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையிலும் உத்திராட நட்சத்திரத்திலும் இந்த ஆண்டு உதிப்பது ஒரு நல்ல விஷயந்தாங்க. அதனால தான் இந்த தை அமாவாசையில் ராமேஸ்வரம் சென்று திதி கொடுப்பது முக்கியம்னு சொல்கிறேன். ஏன்னா சூரிய குலத்தில் சூரிய வம்சத்தில் வழிவந்த ஸ்ரீ ராமபிரான் சிவபெருமானை வழிபட்ட கோயில் தாங்க ராமேஸ்வரம்.
மேலும் இந்த கோயிலில் முக்கியமான அம்சமே அக்னி தீர்த்தம். ஒரு கடலையே தீர்த்தம்னு சொல்லி கொண்டாடுறது ராமேஸ்வரத்தில் மட்டும்தாங்க. அக்னி பகவான் இந்த தீர்த்தத்தில் நீராடி வெப்பத்தை தணித்து கொண்டார் என்பது ஐதீகம். அக்னி பகவானையே தாங்க முடியாத அளவுக்கு வெம்மையா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. சீதாதேவி அவர்கள் அக்னி பிரவேசம் செய்ததை நாம் எல்லோரும் அறிவோம். மகாலட்சுமியின் அம்சமான சீதாதேவி தீப்புகுந்ததால் அக்னி தேவனுக்கே, அதாவது நம்ம அக்னி பகவானுக்கே சூடு தாங்க முடியலைங்க. அதனால தான் அவர் ராமேஸ்வரம் கடலில் நீராடி தன்னுடைய வெப்பத்தை தணித்து கொண்டார். அதனால தான் அந்த கடலே நம்ம அக்னி தீர்த்தம்னு சொல்லி கொண்டாடுறோம். அதனால் அவங்க இந்த 2026 தை அமாவாசை என்று திதி கொடுக்க நினைப்பவர்கள் ராமேஸ்வரம் செல்ல வேண்டியது ரொம்ப முக்கியத்துவம் ஆகின்றது. ஜாதகத்தில் சூரிய பகவானோட ராகு கேது இணைந்திருந்தாலும், சந்திரனோட ராகு கேது இணைந்திருந்தாலும் கண்டிப்பாக ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க. நீங்கள் கடகம் சிம்மம் ராசி என்றாலும், கிருத்திகை ரோகிணி உத்திரம் ஹஸ்தம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரங்களை சேர்ந்தவர்கள் என்றாலும் கண்டிப்பாக இந்த தை அமாவாசை என்று, அதாவது 2026 ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை என்று ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க. ஆதிசேஷனின் அம்சமான பதஞ்சலி முக்தி அடைந்த இடம் என்பதாலும், பாதாள பைரவர் காட்சியளிக்கும் இடம் என்பதாலும் ராமேஸ்வரம் இந்த தை அமாவாசை அன்னைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அடைகின்றதுங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுத்த மாதிரியும் ஆச்சு, ராகு கேதுக்கு ஒரு பரிகாரம் பண்ண மாதிரியும் ஆச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நீங்கள் லீவ் போட வேண்டிய அவசியமும் இல்லை. ராமேஸ்வரத்துக்கு எல்லா மாவட்டத்திலிருந்து எல்லா மாநிலத்திலிருந்துமே வாகன வசதி, அதாவது பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே கிடைக்குங்க. அதனால் நீங்கள் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் 2026 ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ராமேஸ்வரம் கோயிலுக்கு போய் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.